ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்க போகிறோங்க. இது வந்து நியூ இயர் டைமில் எடுத்த ஒரு vlog இது. இங்கே நியூ இயர் டைமில் நாங்கள் பண்ண ஷாப்பிங், அதுக்கப்புறமா நான் ஒரு சில பொருள்லாம் வாங்கியிருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி ஒரு கேஸ்ட் அயர்ன் குக்வேரை பற்றி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ப்ளஸ் வந்து இன்றைக்கான லஞ்ச் ரொட்டீன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டோம் அப்படின்றத பற்றி தான் இந்த vlogல நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ முந்தின நாள் சாயங்காலம் நாங்கள் வந்து ஷாப்பிங் போகலான்னு இருந்தோம். ஸோ இந்த டைமில், அதாவது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைமில் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸிங் டே, ஸ்டீஃபன்ஸ் டேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து தேவைப்பட்ட பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நல்ல டீல்ஸில் நம்ம வாங்க முடியும். ஸோ அதனால் நாங்கள் அந்த ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பலான் இருந்தோம். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இட்லி மாவு காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இட்லி மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு நான் இட்லி அரிசியும் உளுந்தும் ஊற வச்சிட்ருக்கேன். காலையிலே இது நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ நான் என்ன ப்ரொப்போர்ஷன் எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 4:1 அந்த ரேஷியோவில் தான் எடுப்பேன். உளுந்து வந்து நல்லா பொங்குச்சு அப்படின்னா உளுந்து மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். ஸோ எப்படி சாஃப்டான இட்லி மதுரை ஸ்டைலில் நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா நம்ம இது வந்து அலசிட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து சாயங்காலமாக மாவு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா அலசிட்டு நான் வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் அரிசியும் உளுந்து ஊறிடுச்சு. நான் வந்து இப்போ கிரைண்டரில் உளுந்தை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். உளுந்து கூடவே வெந்தயமும் நான் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா உளுந்து அதுக்கப்புறமா அரிசியும் நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த மாவை எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக இப்போ நான் வந்து அரிசியும் அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாவு இந்த பதத்தில் தான் இருக்குது. நல்லா அதை வந்து உப்பு சேர்த்து கை வச்சு நம்ம கிளறணும் அப்படின்னா நல்லா புளிச்சு வரும். ஸோ அதனால் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே கோல்டு கண்ட்ரியில் இருக்கிறனால வெளியில் எப்படியே வச்சோம் அப்படின்னா மாவு வந்து புளிக்காது. ஸோ அதனால் நான் எப்போயுமே வந்து நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் வந்து அயர்லாண்டில் நம்ம மாவு புளிக்க வைக்கணும் அப்படின்னா அவனில் வந்து கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அவனை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சூட்லேயே உள்ளே வச்சோம் அப்படின்னா ஓவர் நைட்டில் நல்லா புளிச்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இட்லி மாவு புளிக்க வைப்பேன். இது எல்லாமே என்னோடய இட்லி மாவு ரெசிபி வீடியோவில் நான் டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். எந்த டெம்பரேச்சரில் நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவை வந்து புளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நல்லா ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா முக்கியமானது வந்து நம்ம அவனை ஆஃப் பண்ணிடணும். அதுதான் மெயின். அவனை தெரியாமல் நீங்கள் ஆன்லேயே விட்டுட்டீங்க அப்படின்னா மாவு எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம அவனை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மாவு வந்து புளிக்க வச்சாச்சு. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ ஷாப்பிங் வந்திருக்கோம். இங்கே வந்து கில்டர் வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லெட் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா லீடிங் பிராண்ட்ஸோட ஷாப்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நல்லா நம்மளுக்கு எப்போயுமே இங்கே கொஞ்சம் ரேட் வந்து நம்ம உள்ள ஊரை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே எப்போயுமே அவுட்லெட் ஷாப் அப்படின்றனால கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து நம்ம இந்த டிசம்பர் டைமில் வந்தோம் அப்படின்னா நல்லாவே ஆஃபர்ஸ் கிடைக்கும். பெரிய பெரிய பிராண்ட்ஸ் அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஆஃபர்ஸில் கிடைக்கும். இப்போ ஷாப்பிங் போயிட்டு வந்து நான் ஒரு சில ஐட்டம்லாம் வாங்கினேன். அதில் முக்கியமாக நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த லீ கிரிசன்ட்டோட ஒரு கடாய் பேன் மாதிரி நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து கேஸு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஹாலஜன் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் ஹாட் பிளேட்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். அதே மாதிரி அவன்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினாக இதில் வந்து கேஸ்ட் அயர்ன்ஸ்னாலே நம்ம வந்து டிஷ்வாஷரில் யூஸ் பண்ண முடியாது. பட் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி நம்ம வந்து கேஸ்ட் அயர்ன் வந்து இருந்தாலுமே இதை வந்து டிஷ்வாஷரில் நம்ம யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பால்டி கடாயின்னு சொல்லிட்டு இந்த கடாயை தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு ஆஃபரில் கிடச்சது, ஒரு 10% ஆஃபில். ஸோ அதனால் நான் இந்த டைம் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டே இருந்தது லீ கிரிசன்ட்டோட இந்த கடாய் வாங்கணும் அப்படின்ட்டு. இதிலே நான் வந்து டச் அவன் இதெல்லாம் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிராண்டு. இது வந்து லைஃப் டைம் கேரண்டி அப்படின்றனால இவங்களோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சமைச்சும் காட்டுறேன்.
இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, நேத்து ஈவினிங் நம்ம இட்லி மாவு அரைச்சோம் இல்லையா? பாருங்கள் சூப்பரா நல்லா நம்மளுக்கு பொங்கி வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு நான் வந்து புளிக்க வச்சேன் அப்படின்னா, ரொம்ப நல்லா புளிச்சு வந்துடும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இட்லி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சிம்பிளாக வந்து தேங்காய் சட்னி, காஞ்ச மிளகா சேர்த்து நான் அரைக்கிறேன். தேங்காய், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் வந்து வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து நல்ல நைஸான சட்னியாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதுதான் இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கூட சர்வ் பண்ண போகிறேன். இப்போ இட்லியும் வந்து ஊற்றி வச்சிடலாம். இந்த இட்லி பாத்திரத்தை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. இது நான் வந்து மதுரையில் ஆனந்தா அந்த கடையில் தான் வாங்கினேன். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் என்னோடய நேட்டிவ் மதுரை தான். ஸோ நான் அங்கே போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்கணும் அப்படின்னாலே இந்த ஆனந்தா அவங்கள்ட்ட தான் வாங்குவேன். ஏன்னா அவங்களோட அந்த ஸ்டீல் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ வருஷங்கள் ஆனாலுமே துரு பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் அவங்கள்ட்ட தான் எப்பயும் நான் வாங்குவேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி லன்ச் ப்ரிப்ரேஷனுக்கு பாருங்கள், நான் போன வீடியோவில் காட்டியிருந்தேன் இந்த மாதிரி இங்கே இருக்க இந்தியன் ஸ்டோரில் நான் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரை வந்து சேர்த்து இன்றைக்கி கீரை குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சேனக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு சூப்பராக பச்சை மிளகா சேர்த்து ஒரு ரோஸ்ட் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்ததான் இன்றைக்கி வந்து கேரட் பொரியல். இப்போ இந்த சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் க்யூப் மாதிரி சேனக்கிழங்கை வெட்டி இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக அதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிழங்கு வந்து வேகட்டும். இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப வேக வச்சிட்டிங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் பார்த்து நம்ம வந்து கரெக்டாக அதை இறக்கிடலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டோட கீரை, அதாவது பீட்ரூட் வந்து தண்டோடு நம்ம இங்கே வாங்கினோம் அப்படின்னா அந்த கீரை நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் நான் எப்போ பீட்ரூட் வாங்கினாலுமே இந்த மாதிரி கீரை நல்லா இருந்தது அப்படின்னா இந்த குழம்பு தான் நான் செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் செய்கிற இந்த ரெசிபியை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ண வேண்டியதையும் ரீஃபில் பண்ணிக்கிறேன். பருப்பு கொஞ்சம் காலியாக இருந்துச்சு, அதையும் ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு நான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா அலசி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை வந்து தண்ணி வடிச்சிடலாம். இப்போ பருப்பு அலசியாச்சு. அது கூடவே நான் வந்து 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஒரு சில ஐட்டங்கள்லாம் சேர்த்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக அதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு துண்டு அளவுக்கு கெட்டி பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குலைவாக வேக விட போகிறோம். எப்போயுமே ப்ரெஷர் குக்கரில் அந்த மாதிரி பொருள் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் உடனே மூடி போடாமல் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டிங்கன்னா பொங்காமல் வேகும். இப்போ நான் வந்து சேனக்கிழங்குக்கு இந்த மசாலா அரைக்கிறேன். அதுக்கு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 மிளகா சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. ஓரளவுக்கு கோர்ஸாக இருக்கிற மாதிரி இதை ஒரு மசாலா மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் மூடி போட்டு விசில் வைக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். நான் புதுசாக வாங்கியிருக்க இந்த லீக் ரிசன்ட் இந்த கேஸ்ட் அயர்ன் கடாயில் தான் நான் இன்றைக்கி இது செய்ய போகிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வரும் அப்படின்ட்டு. இதை நல்லா ஃபஸ்ட் டைம் நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் சேர்க்குறேன். ஏன்னா அது ரோஸ்ட் மாதிரி நம்ம செய்ய போகிறனால கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா, தேங்காய்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோஸ்ட்டுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம்.
இந்த ரோஸ்ட்டுக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சேனைக்கிழங்கையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்குறப்போ கொஞ்சம் கூட்டு மாதிரி இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்கு வேக வைக்கிறப்பே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக கேரட் பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் கேரட்டை துருவிக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கீரை குழம்பு செஞ்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு மண் பாத்திரம் நான் சூடு பண்ணியிருக்கேன். அதனால் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தாளிப்பு வெங்காய வடகம் இருக்குது. இது ஊர்லேருந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் இந்த மாதிரி கீரை கூட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய பொருட்கள் சேர்த்து தான் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் போட்டு தாளிச்சிங்கனாலே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு காஞ்ச மிளகாவை இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரும் வெங்காயம். அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா அதையும் வந்து வதக்க போகிறோம். தக்காளி வந்து மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து நல்லா குலைவாக அதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட் கீரை சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் வந்து அரைக்கீரை சேர்க்கலாம், முருங்கைக்கீரை சேர்க்கலாம், அதுக்கப்புறமா பாலாக்கீரை இந்த மாதிரி இந்த வெரைட்டிஸ் எல்லாமே சிறுகீரை இது எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கீரை பார்க்குறதுக்கு குவான்டிட்டி நிறையா தெரியும் நம்ம சேர்த்தனையும். அது வதங்கினுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால் அந்த எண்ணெயில் நல்லா அதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கிழங்கு ரோஸ்ட்டு சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ கீரை பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பாதிக்கு மேலே குவான்டிட்டி வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ நல்லா அது வந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க துவரம் பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம தாளிப்பு எல்லாமே முதவே செஞ்சுட்டனால அவ்வளோதான். இது வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் கேரட் பொரியலும் செஞ்சுட்டேன். இதை நான் ஆல்ரெடி நிறையா காட்டியிருக்கிறனால டீட்டெயிலாக காட்டல. ஜஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்டு பட்டாணியை சேர்த்து நல்லா வேக விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்து இறக்கியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான பொரியல். இப்போ லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. லஞ்சை நான் சர்வ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பார்த்திங்கன்னா கேரட் பட்டாணி பொரியல், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து சேனைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீட்ரூட் கீரை வச்சு பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு கீரை குழம்பு பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சுட சுட சாதமும் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன் எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.